கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் கிருபையாக இந்த 12ஆம் மாதம் 1ஆம் தேதி காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் அவரை துதிக்கும்படியாக, அவரை ஸ்தோத்திரிக்கும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக, அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படியாக தேவன் நம்மை கிருபையாக அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனால் அழைத்து வரப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் முழங்கால் படியிட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் கடந்த 11 மாதங்கள் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து ஆசீர்வதித்து வந்தாரு. இந்த 12ஆவது மாதத்தை காண கர்த்தர் கிருபை செய்தாரு. ஆகவே எல்லாரும் முழங்கால் படியிட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த 2024வது வருடம் 11 மாதங்கள் எங்களை கண்ணின் மணியை போல் பாதுகாத்தீரே அப்பா. எங்களை பராமரித்தீரே ஆண்டவரே, எங்களை போஷித்தீரே, எங்களை வழி நடத்தினீரே கர்த்தாவே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கடந்த 11 மாதங்கள் எவ்வளவோ போராட்டங்கள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், நிந்தனைகள், அவமானங்கள், உபத்திரவங்கள், பலவீனங்கள் கர்த்தாவே, எல்லாவற்றிலும் உடைய கிருபை தாங்கினதே ஆண்டவரே. உம்முடைய கிருபை தாங்கினதே கர்த்தாவே, உம்முடைய கிருபை தாங்கினதே அப்பா. நீர் எங்களை எல்லாவற்றையும் தாங்கி வர, கடந்து வர, ஜெயித்து வர கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தபடியினால் நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் கிருபை நிறைந்த தேவன், இரக்கம் நிறைந்த தேவன், அன்பு நிறைந்த தேவன். கர்த்தாவே, உம்முடைய மகா பெரிய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கர்த்தர் கிருபையாக எங்களை கூட்டி சேர்த்தீர் ஆண்டவரே. இந்த 12ஆவது மாதம் காலை வேளையில் உம்மை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கொடுத்த மேலான கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, நீர் நல்லவர், நன்மைகளினால் எங்களை நீர் நிரப்புகிற தேவன். கர்த்தாவே, இந்த 12ஆவது மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும், இயற்கை எல்லாம் கர்த்தர் அனுகூலமாய் மாற்றித்தாரும். கர்த்தாவே, இந்த 12ஆவது மாதம் உடைய விசேஷித்த புதிய கிருபையினாலும், புதிய தயவினாலும், புதிய காருண்யத்தினாலும் கிருபையாக இறங்கி நிரப்பி இயேசுவின் நாமத்தில் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய உன்னத வல்லமையின் அக்கினி இறங்கட்டும், பலப்படுத்தும். கர்த்தாவே, உடைய வல்லமையின் கரம் எங்களோடு தொடர்ந்து வழி நடத்தட்டும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். யார் உட்காருவோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் கிருபையாக நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனம். பகலுக்குரியவர்களாகி நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை பகலுக்குரியவர்களாக தெளிந்தவர்களாக இருந்து செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார். நீதியின் சூரியனாகிய கர்த்தர் நம்மில் உதித்து நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பாவமாகிய இருளையும், சாபமாகிய இருளையும், தோல்வியாகிய இருளையும், பலவித வேதனைகளை கொடுக்கிற எல்லா இருளின் வல்லமைகளை நம்மை விட்டு நீக்கி நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் உதித்து அவர் நம்மை பகலுக்குரியவர்களாக மாற்றுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்திலும், அக்கிரமத்திலும், அடிமைத்தனத்திலும், சாப கட்டுகளிலும், உலக காரியங்களிலும் சிக்கியிருந்த நம்மை கர்த்தர் விடுவித்து, ரட்சித்து, ஆசீர்வதித்து பகலுக்குரியவர்களாக மாற்றியிருக்கிறார். நாம் பகலுக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையில் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் உலக காரியங்களில் சிக்கி, மாய்மாலமான காரியங்களில் சிக்கி, மனதை மயக்குகிற காரியங்களுக்கு இடம் கொடுத்து, வசனத்தை மறந்து, கர்த்தருடைய அன்பை மறந்து மனம் போல போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, பகலுக்குரியவர்களாகி நாமோ
தெளிந்தவர்களாயிருந்து. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் பகலுக்குரியவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நமக்கு ஒரு தெளிவு வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தெளிந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். வசனத்தை குறித்து ஒரு தெளிவுள்ளவர்களாக, இயேசுவை குறித்து ஒரு தெளிவுள்ளவர்களாக, ரட்சிப்பை குறித்து ஒரு தெளிவுள்ளவர்களாக, இயேசு கிறிஸ்து என்னும் விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்தை குறித்து ஒரு தெளிவுள்ளவர்களாக நாம் காணப்படுவோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய வெற்றியை கட்டளையிடுகிற தேவனாயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அநேக தங்களுடைய அழைப்பை குறித்து தெளிவில்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை குறித்து நாம் தெளிவில்லாதபடி காணப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை பகலுக்குரியவர்களாக வாழும்படி அழைத்திருக்கிறார். நாம் இருளில் உள்ளானவர்கள் அல்ல. இருளின் அதிகாரத்தின் மேல் நமக்கு எந்த ஒரு காரியமும் கிடையாது. இருளின் வல்லமைகள் நம்மேல் எந்த ஒரு அதிகாரத்தை நம்மேல் செலுத்த முடியாது. நாம் பகலுக்குரியவர்கள், பகலுக்குரிய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர்கள், பகலுக்குரிய கிருபையினால் நிரப்பப்பட்டவர்கள். நாம் பகலுக்குரியவர்களாகவே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் இருளுக்குரியவர்கள் அல்ல. பாவம்தான் இருள், பரிசுத்தம்தான் பகல். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நம்முடைய அழைப்பு பகலுக்குரிய அழைப்பு என்று அறிந்து, இருளாகிய பாவத்தை வெறுத்து, இருளுக்குரிய பாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகற்றி போட்டு, பகலாகிய பரிசுத்தத்துக்கு இடம் கொடுத்து, பகலாகிய தேவனுடைய வல்லமைக்கு இடம் கொடுத்து, பகலாகிய தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்து, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், தெளிந்தவர்களாய் இருந்து வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும், விசுவாசம், நாம் தெளிந்தவர்களாய் இருந்து செயல்படணும்னா நமக்கு கர்த்தர் மேலே விசுவாசம் தேவை. அவருடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் தேவை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு மனிதர்கள் வசனத்தின் மேலே விசுவாசம் வைக்காதபடி மனிதர்கள் மேலே விசுவாசம் வைக்கிறார்கள். ஊழியக்காரங்க மேலே விசுவாசம் வைக்கிறாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். அடுத்து அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் அவர் மீது விசுவாசம் வைத்து செயல்படும் போது, அவர் மீது அன்பு வைத்து செயல்படும் போது, உங்களுக்கு தெளிந்த புத்தியை கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஏன் அநேகர் தெளிவில்லாமல் காணப்படுகிறார்கள்? காரணம் என்ன? இயேசுவின் மேல் அவர்களுக்கு விசுவாசமும் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் மேல் அவர்களுக்கு அன்பும் இல்லை. ஒரு நபருக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வந்துட்டுன்னா, அவருடைய வார்த்தைகளின் மேலே விசுவாசம் வந்துட்டுன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் அவர்களுக்கு அன்பு வந்துவிட்டது என்று சொன்னால், அவருடைய வார்த்தையின் மீது அன்பு வந்துவிட்டது என்று சொன்னால், அவர்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் மாறிவிடுகிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற குழப்பங்களிலிருந்து, அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான கலக்கங்களிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவித்து அவர்களை தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் மாற்றிவிடுகிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசமும் அன்பும் உள்ளவர்களாய் இருக்கணும். விசுவாசம் அன்பும் என்னும் மார்க்கவசத்தையும், அதை மார்ல ஒரு கவசத்தை போல நாம் அணிந்து கொள்ள வேண்டும். எதை? விசுவாசத்தை, அன்பை. அப்போதான் நாம் வாழுகிற இந்த கடைசி நாட்களில் நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு எதிராக, நம்முடைய பரிசுத்தத்துக்கு எதிராக, நம்முடைய அழைப்புக்கு எதிராக, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்துக்கு எதிராக பிசாசு செயல்படும் போது அவைகளை மேற்கொண்டு நாம் ஜெயம் எடுக்கிற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் தெளிவில்லாதபடி விழுந்து போன நிலைமையில் காணப்படுகிறார்கள். அநேகர் தெளிவில்லாதபடி மங்கின நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு தெளிந்தவர்களாய், பகலுக்குரியவர்களாய் இருந்து வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு நமக்கு விசுவாசமும் அன்பும் தேவை. அடுத்து ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க வேண்டும். கர்த்தர் தான் நமக்கு ரட்சிப்பை கட்டளையிட வேண்டும். அவர் உலக இரட்சகர்.
இயேசு கிறிஸ்து பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த பூமியில் வந்தார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை ரட்சிக்கும்படியாக இயேசு இந்த உலகத்தில் நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்த்திருக்கிறார். அவரால் தான் ரட்சிக்கப்பட முடியும். இயேசுவாலை அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சாபத்தில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பலவீனத்தில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உபத்திரவத்தில் இருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுகிற தேவனாயிருக்கிறார். ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுகிற தேவனாயிருக்கிறார். அவருடைய ரட்சிப்பின் வல்லமை அனுப்பி உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் தான் நம்மை ரட்சிக்கிறவர் என்று அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ரட்சிப்பின் நம்பிக்கையினும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். அவர்தான் நம்மை ரட்சிக்கிற தேவன் என்று அவர் மேல நம்ம நம்பிக்கை வைத்திருந்தோம் என்று சொன்னால், அந்த நம்பிக்கை தலை சீராவை போல நம்ம மேல தரித்து கொள்ளப்படும். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் இயேசுவை நம்புவதில்லை, அவருடைய வார்த்தைகளை நம்புவதில்லை. உலகத்தை நம்புகிறார்கள், உலக காரியங்களை நம்புகிறார்கள், வீணான காரியங்களை நம்புகிறார்கள், அழிந்து போகிற மனிதன் சொல்லுகிற வார்த்தைகளை நம்புகிறார்கள், ஜீவனுள்ள தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை நம்புவதில்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியவில்லை. இன்றைக்கு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய ரட்சிப்பின் வல்லமையை கர்த்தர் உனக்கு கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே நீ இன்றைக்கு பகலுக்குரியவர்களாக தெளிந்தவர்களாக வாழ உங்களை ஒப்பு கொடுத்து விடுங்க. ஹல்லேலூயா. அதற்குரிய கிருபைகளையும் அதற்குரிய அபிஷேகத்தையும் அதற்குரிய இரக்கத்தையும் அதற்குரிய தயவையும் அதற்குரிய காருண்யத்தையும் இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய சரீரத்தில் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய குடும்பத்தில் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இருளின் வல்லமைகளினால் நாம் அலைக்கழிக்கப்பட்டது போதும், இருளின் வாழ்க்கை வாழ்ந்தது போதும். பகலுக்குரியவர்களாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக மாற வேண்டும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும், தெளிவுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இந்த கால வேளையில் கர்த்தர் அவரை குறித்தும் அவருடைய நாமத்தை குறித்தும் அவருடைய அழைப்பை குறித்தும் அவருடைய தெரிந்து கொள்ளுதலை குறித்தும் நமக்கு ஒரு தெளிவை கொடுக்க விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மேலும் அசைவாடி கொண்டிருக்கிறார். யார் யார் ஒப்பு கொடுக்கிறீர்களோ, கர்த்தாவே இதுவரைக்கும் நாங்கள் ஏனோ தானோன்று இருந்துட்டோம்பா, இன்றிலிருந்து நாங்கள் பகலுக்குரியவர்கள் என்று அறிந்து கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை குறித்து உம்மை குறித்தும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் தெளிந்தவர்களாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அதற்கு விசுவாசமும் அன்பும் எங்களுக்கு தேவைப்படுகிறது ஆண்டவரே. உம்மீதும் உம்முடைய வார்த்தையின் மீதும் எங்களுக்கு விசுவாசத்தை தாரும், உம்மீதும் உம்முடைய வார்த்தையின் மீதும் எங்களுக்கு அன்பை தாரும். உம்மை குறித்து உம்முடைய வார்த்தைகளை குறித்து நாங்கள் முழுமையாய் விசுவாசித்து செயல்படுகிற கிருபைகளை தாரும். உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து செயல்படுகிற கிருபைகளை தாரும் கர்த்தாவே. ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவை தரித்து கொண்டிருக்கிற கிருபைகளை எங்களுக்கு தாரும். உம்முடைய ரட்சிப்பின் நம்பிக்கையை நாங்கள் தரித்து கொள்ள எங்களுக்கு இறங்கி கிருபை செய்யும் சொல்லி எல்லாரும் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்போமா. கர்த்தர் இந்த வேத வசனத்தின்படி இந்த 2024 வருடம் இந்த டிசம்பர் மாதம் இந்த 1ஆம் தேதியில் கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக, தேவனுடைய வல்லமையினால் அவர் நம்மை நிரப்பும்படியாக, தேவனுடைய கிருபையினால் அவர் நம்மை நிரப்பும்படியாக இந்த வசனத்தின்படியான விசேஷித்த அனுபவத்தை கர்த்தர் நமக்கும் நம்முடைய சபையில் உள்ள எல்லா விசுவாச குடும்பங்களுக்கும் விசுவாச பிள்ளைகளுக்கும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த நல்ல வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீ சொன்ன இந்த வசனத்தின்படி கர்த்தாவே, இந்த 1 தெசலோனிக்கேயர் 5:8 பகலுக்குரியவர்களாகி நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம் என்ற வேத வசனத்தின்படி
இவைகளெல்லாம் நாங்கள் தரித்து கொள்ள எங்களுக்கு இறங்கி கிருபை செய்யும் அப்பா. நாங்கள் பகலுக்குரியவர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தாவே. அந்த அழைப்பை அறிந்து பகலுக்குரியவர்களை வாழுகிற கிருபைகளை தாரும். பகலுக்குரியவர்களை வாழுவதற்கு இந்த அனுபவங்களை தந்து ஆசீர்வதித்து நடத்தும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.